வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து உளுந்து வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இது வந்து தாளடி உளுந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு தேவைக்காக பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சீரக சம்பா நட்டுருந்தோம். அதில் அறுவடை பண்ணிவிட்டு ஏர் ஓட்டாமல் அப்படியே வந்து நம்ம வம்பான் 8ன்னு சொல்லிட்டு ஒரு ரகத்தை விதைச்சி விட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டோம். அது பாருங்கள், இப்போ வந்து நல்லா முளைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 இலை வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், க்ளோஸ் போங்க. பாருங்க, இது வந்து புழு, இந்த அஸ்வினி பூச்சி அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து பூச்சி விரட்டி வந்து அடிக்கணும். நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் விவசாயம். இப்போ பூச்சி விரட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்பூர கரைசல் தான் அடிக்க போகிறோம். கற்பூர கரைசல் வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். அது இல்லாமல் பயிர் வளர்ச்சி யூக்கியாகவும் செயல்படும். நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து மீன் அமிலம், இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பயன்படுத்த போகிறோம். அதை நம்ம வந்து தயாரித்து வச்சுருக்கிறேன். நம்ம கற்பூர கரைசல் எப்படி தயாரிச்சுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, லாங் வீடியோஸு, மறக்காமல் பாருங்கள். சந்தேகம் இருந்தால் எதனா கமெண்டில் தெரிவிங்க. மீன் அமிலம் ஒன்றும் நம்ம அதை பற்றின வீடியோஸ் போடலை, ஆனால் நம்ம மீன் அமிலம் தயாரித்து வச்சுருக்கிறோம். இப்போ அதை ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சேகரித்து எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறோம். இப்போ அதை எப்படி அடிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வீடியோவை காட்ட போகிறேன். வாங்க. நம்ம தயாரித்து வச்சுக்கிறோம் சொன்னல, அதுதான் இது. இதை காட்டுறோம் பாருங்கள், காட்டுது. கற்பூர கரைசலும் மீன் அமிலமும். இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எப்படின்னா எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் தயாரித்து வச்சுக்கோம். இது வந்து 1 லிட்டர் அப்படின்ற அளவில் நம்ம வந்து ரேஷியோவில் பயன்படுத்துகிறோம். கற்பூரம் மட்டும் கொஞ்சம் கரையாது, அது கொஞ்சம் எப்படி கரைச்சாலும் அதை மட்டும் ஒன்று கரைச்சிக்கலாம். வந்து நம்ம வந்து அடிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் விஷயம்லாம் வந்து மாலை நேரங்களில் தான் அடிக்கணும். 2 மணி மேலே அடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து முடக்குலாம் இருக்கும், முடக்கு அது மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த
கற்பூர கரைசலும் மீன் அமிலம் அடித்ததுக்கப்புறம் இந்த முடக்குலாம் வராது. இது நம்ம அடித்து ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அடித்ததுக்கப்புறம் தெளிவாக ஆகிடும். அஸ்வினி பூச்சி அந்த தீமை செய்கிற பூச்சி எல்லாமே ஓடிடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்துடும். இப்போ அடித்து முடிச்சாச்சு. அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, பாய் பாய். நான் உங்கள் விமலா சுரேஷ் அக்ரி. தேங்க்யூ பாய்.